ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் 360. இன்றைக்கான வீடியோவில் நம்மளோட லேப்டாப்ஸ் அண்ட் பிசிக்கு ஏற்ற குவாலிட்டியில் வால்பேப்பர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனால் வரை நம்ம லோ குவாலிட்டி வால்பேப்பர்ஸ்லாம் செட் பண்ணியிருந்திருப்போம். அதெல்லாம் நம்மளோட பிசியை பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக வச்சுருக்காது. ஸோ ஃபார் இன்றைக்கி நம்ம எப்படி ஹை குவாலிட்டியான வால்பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நம்மளோட பிசியில் செட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4K வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நான் இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வால்பேப்பர்ஸுமே இருக்கும். கேமிங், அனிமேஷன், நேச்சர், இது மாதிரி எல்லா வால்பேப்பர்ஸுமே இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேலே கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேட்டகரிஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கேட்டகரியில் உங்களோட வால்பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயின் மெனுவில் இருக்கிற ஒரு வால்பேப்பரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வால்பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன் 4K ரெசல்யூஷன், டவுன்லோட் ஒரிஜினல் இப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில வால்பேப்பர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில வால்பேப்பர்ஸ்க்கெலாம் வெறும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டவுன்லோட் ஒரிஜினல் அப்படின்ற ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகி எந்த டிஸ்கில் சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். நான் எனக்கு பிடிச்ச டிஸ்கில் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வால்பேப்பர் இந்த இடத்துல டவுன்லோட் ஆகியிருக்கும். டவுன்லோட் ஆன வால்பேப்பரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆன வால்பேப்பர் ஃபோல்டரில் ஓப்பன் ஆகும். அதை ரைட் கிளிக் பண்ணி செட் ஆஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிரும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.